தந்தை, மைந்தர், தூய ஆவியின் திருப்பேராலே ஆமேன். கண்களை மூடி நாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். எங்களை படைத்து பராமரித்து பாதுகாத்து வருகின்ற பரம கடவுளே, உம்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். நீர் எங்கள் வாழ்வில் செய்து வருகின்ற நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்றோம். நல்லவராக, வல்லவராக, வாக்கு மாறாதவராக எங்கள் வாழ்வில் உம்மை நீர் வெளிப்படுத்துகின்றீர். அதற்காக நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். எல்லா நேரங்களிலும் கூட எங்களை பாதுகாத்து எங்களோடு பயணம் செய்து எங்களுக்கு உம்முடைய மகிமையான வெளிப்பாடுகளை காண்பிக்கின்றீர். அதற்காக நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். எல்லா நேரங்களிலும் கூட எங்களை ஆதரித்து அரவணைத்து எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கின்றீர். அதற்காக நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இந்த புதிய நாளையும் புதிய வாரத்தையும் ஈவாக வழங்கியிருக்கின்றீர். இந்த புதிய நாளையும் புதிய வாரத்தையும் தொடங்குவதற்கு முன்பாக உம்மிடம் நாங்கள் எங்கள் விண்ணப்பங்களை அர்ப்பணிக்க, எங்களையே முழுமையாக உம்மிடம் ஒப்படைக்க, உம்மை வழிபட நீர் தந்திருக்கின்ற இந்த அழகான வாய்ப்புக்காக நன்றி கூறுகின்றோம். ஒரே மனதோடு நாங்கள் உம்மை வழிபடுகின்ற வேளையில் உம்முடைய பிரசனத்தை உணர, எல்லா நேரங்களிலும் உம்மோடு ஐக்கியப்பட நீரே எங்களை ஏவி அருள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். நீரே இந்த வழிபாட்டின் தலைவராக இருந்து இந்த வழிபாட்டை எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக அமைத்து தர வேண்டும் என்று எங்கள் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல கடவுளே. இந்த வழிபாட்டிற்கு ஆரம்பமாக நாம் கீர்த்தனைகளில் 6ஆம் பாடலை பாடுவோம். கீர்த்தனை எண் 6, சீர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோமாக. உங்கள் யாவரையும் இறைமைந்தர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பேரில் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த வழிபாடு 3ஆம் வழிபாட்டு முறைமையை பின்பற்றி நடைபெறும். இறை வழிபாட்டு நூலில் 94ஆம் பக்கம்.
நின்ற வண்ணமாக நாம் கடவுளை தொழுவோம். கர்த்தரின் வாசல்களில் நன்றி அறிதலோடும் அவர் பிரகாரங்களில் துதியோடும் பிரவேசியுங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் நாமத்தை தோற்றியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும், அவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம். வாருங்கள். அவர் நம்முடைய கடவுள், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனமும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாம். கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுபவன் யார்? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பவன் யார்? சுத்தமுள்ள கைகளும் மாசற்ற இருதயமும் வீணானதை பற்றி கொள்ளாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. நமது கடவுளாகிய ஆண்டவருக்கோ மிகுந்த இரக்கமும் மன்னிப்பும் உரியது. நாம் அவருக்கு விரோதமாய் துரோகம் செய்தோம். நமது கடவுளாகிய கர்த்தரின் சொல்லுக்கு செவி கொடாமற் போனோம். தமது ஊழியராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர் நமக்கு முன்பாக வைத்த அவருடைய பிரமாணங்களின்படி நாம் நடக்கவில்லை. கடவுளுக்கு ஏற்கும் பலிகள் நைந்த ஆவிதான். கடவுளே, நைந்ததும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். வருந்தி உடைத்து பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பருத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன் என்பேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாய் இருப்பதாக. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உமது சமூகத்தில் எங்கள் வணக்கத்தையும் தோத்திரத்தையும் செலுத்த வந்திருக்கின்றோம். எங்கள் பாவங்களை உண்மையாய் அறிக்கை செய்யவும் மற்றவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபிக்கவும் உதவி செய்தருளும். உமது திருவசனத்தை நாங்கள் கேட்கும்போது உமது அன்பின் மகத்துவத்தை அதிக உண்மையாய் அறிந்து கொள்ளவும் உமது கிருபையின் கனிகளை எங்கள் வாழ்க்கையில் காட்டவும் அருள் புரியும். இப்படி வேண்டிக் கொள்கின்றோம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். ஆமேன். நாம் சற்று நேரம் அமைதியாக இருந்து நமது பாவங்களை உணர்வோமாக. உணர்ந்த பிறகு அவைகளை நாம் அறிக்கையும் செய்வோமாக. நம்முடைய பாவ அறிக்கைக்கு உதவியாக கீர்த்தனைகளில் 441 பாடலை பாடுவோம். பாவம் என்னை தொடர்ந்தாலும் என்ற பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். என்னை தொடர்ந்தாலும் இயேசுதேவா உம்மை மறவேனே. பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசுதேவா உம்மை மறவேனே. நினைத்து நான் அழுகின்றேன், அதை செய்யாமல் இருந்திட பலமும் இல்லை. பாவம் நினைத்து நான் அழுகின்றேன், அதை செய்யாமல் இருந்திட பலமும் இல்லை. மெய்யாகவும் துணை வேண்டுமையா,
96ஆம் பக்கத்தில் உள்ள முதலாம் பாவ அறிக்கை மன்றாட்டின் வழியாக நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோமாக. கடவுளே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது இரக்கங்களின் பெருக்கத்துக்கு தக்கபடியே என் மீறுதலை அழித்துவிடும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி அருளும். என் பாவம் மற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன் நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது பார்வையில் தீமையானதை நடப்பித்தேன். கடவுளே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது இரட்சண்ய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாக இருக்கிற ஜனமாகிய நாங்கள் சகல பாவங்களும் சுத்திகரிக்கப்படுவதற்கும் அமைதலான மனத்தோடே உமக்கு ஊழியம் செய்வதற்கும் எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் அருளிச் செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இந்த நாளுக்கான திருமறை பாடங்களை நாம் வாசிக்க கேட்போம். பழைய ஏற்பாட்டு பகுதியாக நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 31 முடிய. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகளின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 தொடங்கி 31 முடிய. நீதிமொழிகள் 8:22 தொடங்கி. கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியிலுள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் கலிகூர்ந்தேன். அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன் என்பதே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே, உமக்கே மகிமை உண்டாவதாக. நிருப பாடத்தை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 8 முடிய. வாசிக்கும்படியாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ, மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடே கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார்.
அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரூற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நற்செய்தி பாடம் தூய லூக்கா என்பவரால் எழுதப்பட்ட நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 தொடங்கி 25 முடிய. வாசிக்கும்படியே குறிக்கப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் லூக்கா எழுதிய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 25 முடிய. லூக்கா 8:22 தொடங்கி. பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடு கூட படவில் ஏறி, கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படவு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படவு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ, காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள் என்பதே வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேதபாடம் வாசித்தாயிற்று. தேவனே, உமக்கே மகிமை உண்டாவதாக. இவ்வேளையில் நாம் அனைவரும் இணைந்து கீர்த்தனைகளில் 420ஆம் பாடலை பாடுவோமாக. நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே என்ற பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். நன்மைகள் நாடும் நினைந்திடுதே, இன்ன
ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கின்ற ஜீவனுள்ள நல்ல தேவனே, கர்த்தாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். எப்பொழுதுமாக கர்த்தாவே, நீர் கொடுத்த இந்த ஆசீர்வாதமான ஒரு நேரத்துக்காக நன்றி செலுத்துகின்றோம். முது வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகின்றோம். நீர் எங்கள் மத்தியிலே வாரும் கர்த்தாவே. உடைய வார்த்தைகளை கர்த்தாவே எங்களுக்காக நீங்கள் விளக்கி ஆண்டவரே, அதன்படி நடக்கின்ற பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் ஆழங்களை புரிந்து கொள்ள ஏற்ற ஞானத்தை கொண்டு நீர் எங்களுக்கு போஷிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். இந்த நேரத்திலே நீர் என்னை மறைத்து நீர் பேசும்படியாக வேண்டிக் கொள்கின்றேன். துதிகன மகிமைக்கே செலுத்துகின்றேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆமென். உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். தேவன் தாமே உங்களை ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக. கடந்த வாரத்திலே நாம் ஸ்டூடெண்ட் சண்டே இல்லையா, மாணவர்களின் ஞாயிறாக நாம் அதை ஆசரித்தோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை இதுவும் ஒரு விசேஷத்த நாளாக இருக்கின்றது. எக்காலஜிக்கல் சண்டே, சுற்றுச்சூழலின் ஞாயிறாக நாம் இதை ஆசரிக்க இருக்கின்றோம். சுற்றுச்சூழலின் ஞாயிறாக இதை நாம் ஆசரிக்கின்றோம். இந்த நாளிலே நமக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு கிரியேஷன் ப்ரொக்ளைம்ஸ் க்ளோரி ஆஃப் காட். கிரியேஷன் ப்ரொக்ளைம்ஸ் க்ளோரி ஆஃப் காட். படைப்பு கடவுளின் மாட்சியை அறிவிக்கின்றது. படைப்பு கடவுளின் மாட்சியை அறிவிக்கின்றது என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க போகின்றோம். இந்த நேரத்திலே சில குறிப்புகள், சுற்றுச்சூழலை பற்றி சில குறிப்புகளையும், திருமறை படைப்பை குறித்து, அதை பராமரிக்கின்ற விதத்தை குறித்து நமக்கு என்ன சொல்கின்றது அப்படின்னு இந்த சில நேரங்களிலே நாம் தியானிக்க போகின்றோம். கடந்த வருடம் மே மாதம் 27ஆம் தேதி ஒரு சம்பவம் நடைபெற்றது. அது என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, 15 வயதுள்ள ஒரு யானை, ஒரு கர்ப்பமாக இருக்கின்ற ஒரு யானை, 15 வயதுள்ள யானை கர்ப்பமாக இருக்கின்றது. இந்த யானைக்கு உணவிலே ஒரு வெடிகுண்டை வைத்து கொடுக்கின்ற ஒரு சம்பவம். அதை சாப்பிட்ட இந்த யானை மரித்து போகின்ற ஒரு சூழ்நிலை இங்கே காணப்படுகிறது. நம்ம நியூஸ்லலாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த யானை இந்த யானத்திற்கு உணவிலே வெடிகுண்டை வைத்து மனிதர்கள் கொடுத்து அது அந்த உணவை அது உட்கொள்கின்ற பொழுது அது மரிக்கின்றது. ஸோ இவ்விதமான ஒரு சூழ்நிலை இன்னும் நம்ம சமுதாயத்திலே, நம்ம இடத்திலே இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, அங்கே இருக்கின்ற அதிகாரிகள் ரொம்ப ஈஸியாக என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, இட் இஸ் அ விக்டிம் ஆஃப் மேன் அண்ட் அனிமல் கான்ஃப்ளிக்ட். இட் இஸ் அ விக்டிம் ஆஃப் மேன் அண்ட் அனிமல் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதருக்கும் மிருகத்துக்கும் ஏற்பட்ட இந்த சண்டையிலே இந்த ஒரு சம்பவிதம், இந்த ஒரு அசம்பாவித ஒரு மரணம் ஏற்பட்டது அப்படின்னு பார்க்கின்றோம். ஒரு தெரிந்து இந்த மரணம் நடக்கவில்லை, மாறாக அந்த யானை சாகணும் அப்படின்றதுக்காக, ஒரே நோக்கத்துக்காக அதை செஞ்சிருக்காங்க. இதற்கு அவர்கள் கொடுக்கின்ற விலகம் இட் இஸ் அ விக்டிம் ஆஃப் மேன் அண்ட் அனிமல் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க ஒரு சாதாரணமாக. இதெல்லாம் நம்ம பார்க்கின்ற பொழுது மனிதர் எவ்வளோ ஒரு சுயநலமாக இருக்கின்றார் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் இதை பராமரியுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு காரியத்தை நம்ம எவ்விதமாக நாம் கையாளுகின்றோம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, நம்ம இயற்கையை ஆண்டவர் சுத்தமாக மாசில்லாது கொடுத்த இந்த இயற்கையை நாம் ஒவ்வொரு நாளும் அதை மாசுபடுத்துகின்றவர்களாக நாம் இருக்கின்றோம். we pollute day by day. ஆண்டவர் எல்லாவற்றையும் படைக்கின்ற பொழுது எல்லாமே நன்றாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி படைத்தார்.
அதை படைக்கின்ற பொழுது மனிதனுக்கு ஒரு அவருடைய சாயலிலே மனிதனை படைத்து இதையெல்லாம் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், இதை பராமரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளையை மனிதன் இங்கே தவறாக கையாளுகின்றதை பார்க்கின்றோம். மனிதர்களுக்கு எப்பவுமே ஒரு உணர்ச்சி என்ன அப்படின்னு பார்க்கின்ற போது, ஆண்டவர் படைத்த காரியங்களிலே நான் தான் ஒரு மேன்மையான ஒரு படைப்பு. ஆனால் அது கிடையாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து இது நல்லா இருக்குது, நன்மையாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்தார். மனிதனை மட்டும் படித்து நல்லா இருக்குதுன்னு அவனை மட்டும் சொல்லாமல் முழு படைப்பையும் ஆண்டவர் பார்த்து இது நன்றாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கின்றதை பார்க்கின்றோம். ஆனால் மனிதனோ தன்னுடைய சுயத்திற்காக இதை ஒவ்வொரு நாளும் மாசுபடுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். அது தொடர்ந்து நம்ம பார்க்கின்ற பொழுது 2 வருடங்களுக்கு முன்பதாக உலக ஐக்கிய நாடுகள் இப்படியாக கூறுகின்றது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, இன்னும் சில ஆண்டுக்குள்ளாக 10 லட்சம் உயிரினங்கள் இந்த உலகத்தில் இல்லாமல் போய்விடும், காணாமல் போய்விடும். இட் வில் வேனிஷ். அது இருக்கின்ற தடங்களே தெரியாது. 10 லட்சம் உயிரினங்கள் அப்படின்னு பார்க்கின்ற போது அது ஒரு பெரிய காரியமாக இருக்கின்றது. இந்த உலகத்திலிருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போகின்றது அப்படின்னு நம்ம பார்க்கின்றோம். அது எதனால் அப்படின்னு பார்க்கின்ற போது அவர்கள் 4 காரணங்களை சொல்கின்றார்கள். அந்த 4 காரணம் என்ன அப்படின்னு பார்க்கின்ற போது, ஓவர் யூசேஜ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அதிகமாக நாம் நம்முடைய சுயநலத்துக்காக நீரையும் நிலங்களையும் நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்கின்றோம். ஓவர் யூசேஜ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். இதனால தான் இந்த உயிரினங்களெல்லாம் காணாமல் மறைந்து போகின்றது அப்படின்னு பார்க்கின்றோம். 2வதாக அவங்க கொடுக்கின்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்கின்ற பொழுது, எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ஸ்பீசிஸ். எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது நம்முடைய சுயத்துக்காக, நம்முடைய லாபத்திற்காக, ஃபார் அவர் ஓன் இன்கம் அண்ட் வெல்பீயிங். நிலத்தையும் சரி, தண்ணீரையும் சரி, ஆண்டவர் கொடுத்த எல்லா வளங்களையும் சரி, நம்முடைய ஒரு ஆதாயத்துக்காக அதை பிரயோஜனப்படுத்தி கொள்வது, ஃபார் ஆர் இன்கம் அண்ட் லக்ஸுரி. அண்ட் 3வதாக என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நேச்சுரல் த climate சேஞ்ச். இங்கே நம்முடைய கிளைமேட்டில் இருக்கின்ற ஒரு சேஞ்ச்னால் இந்த உயிரினங்கள்லாம் மறைந்து போகும் அப்படின்னு சொல்கின்றார்கள். 4வதாக அவங்க சொல்கின்ற ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, பொல்யூஷன். மாசு நிறைந்த ஒரு தண்ணீர், மாசு நிறைந்த காற்றுனால இந்த உயிரினங்களெல்லாம் காணாமல் போய்விடும் அப்படின்ற இந்த 4 விளக்கங்களை இந்த ஐக்கிய நாடுகள் கொடுக்கின்றது. ஓவர் யூசேஜ், எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதுக்கப்புறம் மூன்றாவதாக பார்க்கும்பொழுது இங்கே climate சேஞ்ச், 4வதாக பொல்யூஷன், வாட்டர் அண்ட் ஏர். ஸோ இதெல்லாம் நம்ம யார் பண்ணுறது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, மனிதன் மட்டும்தான் இந்த ஆண்டவர் கொடுத்த இந்த மாசில்லாத கொடுத்த இந்த சுத்தமாக ஆண்டவர் கொடுத்த இந்த முழு படைப்பையே இங்கே பொல்யூட் பண்ணுற ஒரு ஆள் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இந்த மனிதன் தான் இதெல்லாம் செய்கின்றார் அப்படின்ற ஒரு காரணம் இங்கே கொடுக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இதை படைக்கின்ற பொழுது நன்மையாக இருக்கின்றது, இதோடு நீங்கள் சேர்ந்து வாழுங்க, இதோட பராமரிங்க அப்படின்னு சொன்ன ஒரு உலகத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம அழிச்சிட்டு தான் இருக்கும். நம்முடைய லாபத்துக்காக, நம்முடைய சந்தோஷத்துக்காக இதை நம்ம ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டு தான் இருக்கும். அண்ட் இந்த குறிப்பாக இந்த 2 ஆண்டுகள் போன கொரோனா சீசன் அப்படின்ற அந்த பார்க்கின்ற பொழுது, இந்த பெருந்தொற்று காலத்தில் இயற்கை தன்னை சுத்தப்படுத்தி கொண்டது அப்படின்னு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இயற்கை தன்னை சுத்தப்படுத்தி கொண்டது. ஏன் அப்படின்னு பார்க்கின்ற போது, லாக்டவுனால் நிறைய ஃபேக்ட்ரிஸ் ஷட் டவுன் ஆயிருந்துச்சு, நிறைய டிராஃபிக் இல்லை, ஏர் பொல்யூஷன் கம்மியாச்சு. அதனால் ஓசோன் லேயர் அந்த இருக்கின்ற அந்த பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக மூடிட்டு நல்லா ஆகிட்டு வர்றது அப்படின்னு சொல்லி இங்கே சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்கிறாங்க. இயற்கை
நம்ம எதுவும் பண்ணல, மாறாக அதுவே தன்னுடைய சொந்த முயற்சியால் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தன்னைத்தானே சுத்தப்படுத்துகின்ற ஒரு காரியத்திலே ஈடுபடுகின்றது அப்படின்னு நம்ம பார்க்கின்றோம் இந்த லாக்டவுன் பீரியடில். இதை தொடர்ந்து நம்ம வாசிக்கின்ற பொழுது, நம்ம இன்னைக்கு கொடுத்த இந்த 4 பாடங்களை நம்ம பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய மாட்சியை இந்த 4 பகுதிகளுமே இங்கே சொல்கின்றதை நாம் பார்க்கின்றோம். சங்கீதம் 19 வாசிக்கின்ற பொழுது, அதே மாதிரி ப்ராவர்ப்ஸ் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 22லேருந்து அந்த முழு பகுதியை வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் தன்னுடைய ஞானத்தை கொண்டு எப்படியாக இதை எல்லா காரியத்தையும் படைத்தார், எல்லாத்தையும் செய்தார் அப்படின்ற ஒரு செயலை இங்கே கூறுகின்றதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இங்கே வெளிப்படுத்தல் விசேஷத்தை நாம் பார்க்கின்ற பொழுது 21ஆம் அதிகாரம் இது புது உலகத்தையும் புது பூமியை குறித்து பேசுகின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அண்ட் லூக்கா 8ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கின்ற பொழுது இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் அடக்குகின்ற ஒரு ஆண்டவராக இருக்கின்றார். இந்த பகுதிகளை நம்ம வாசிக்கின்ற பொழுது இங்கே ஆண்டவருடைய மேன்மையை குறித்து, ஆண்டவருடைய ஞானத்தை குறித்து, ஆண்டவருடைய வல்லமையை குறித்து, ஆண்டவருடைய மாட்சியை குறித்து, ஆண்டவருடைய அதிகாரத்தை குறித்து இதை பறைசாற்றுகின்றதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் ஆண்டவருடைய கரிசனத்தால் இந்த முழு உலகமும் ஒரு புதுப்பிக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே வருகின்றது அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம பார்க்கின்றோம். இந்த பகுதிகளை நம்ம வாசிக்கின்ற பொழுது திருப்பிக் கொள்வோம். பழைய ஏற்பாட்டின் பாடத்தை நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கின்ற பொழுது இங்கே சங்கீதம் 19 மற்றும் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கின்ற பொழுது இங்கே நம்ம பார்க்கின்றோம் ஆண்டவருடைய படைப்பு, ஆண்டவரை புகழ்ந்து ஒரு மாட்சியை தெரிவிக்கின்றதை அப்படின்னு நம்ம இங்கே பார்க்கின்றோம். ஆண்டவருடைய வல்லமையான செயலை இங்கே பறைசாற்றுகின்றது அப்படின்னு பார்க்கின்றோம். காட் த கிரியேட்டர் முதலாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தார். இந்த காட் த கிரியேட்டர் எல்லாவற்றையும் தன்னுடைய வார்த்தையை கொண்டு இங்கே படைக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். இந்த வார்த்தையானது ஒரு வல்லமையான ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. வார்த்தையை கொண்டு இங்கே படைக்கின்ற ஆண்டவர் எல்லாவற்றையும் நல்லது நன்றாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி இங்கே படைக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். இந்த பகுதிகளை நம்ம வாசிக்கின்ற பொழுது வானத்தை நிலைப்படுத்துகின்ற கடவுளை குறித்து சொல்கின்றது. வானத்தை நிலைப்படுத்துகின்ற கடவுளை குறித்து சொல்கின்ற ஒரு பகுதியாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் கடலின் எல்லையை ஆண்டவர் குறித்து வைக்கின்றார். கடலில் எல்லைகளை ஆண்டவர் குறித்து வைக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை இங்கே ஆண்டவர் செய்கின்றார். கடலுடைய எல்லைகளை நம்ம கடல் முன்னாடி போய் நின்னா போதும் ஆண்டவருடைய மகிமையை, ஆண்டவர் நீங்கள் எவ்வளோ மகிமையாக இதை படைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நமக்குள்ளாக ஒரு சந்தோஷமும் ஒரு புத்துணர்ச்சியும் வரும். கடல் முன்னாடி நீங்கள் போய் நிற்கும்பொழுது அது திரளாய் படர்ந்திருக்கின்றதை பார்க்கின்ற பொழுது இங்கே வானமும் அந்த கடலும் அப்படியே தொடுகின்ற ஒரு காட்சியை நம்ம பார்ப்போம். அதை பார்க்கின்ற போது ரொம்ப வியப்பாக இருக்கும். இந்த காரியத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுகின்றார். அது மட்டும் இல்லாமல் he placed everything in his place. ஆண்டவர் வானத்தையும் சரி, பூமியும் சரி, சூரியனும் சரி, சந்திரனையும் அதாவது எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல ஆண்டவர் வைக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். நீர்நிலங்களை ஆண்டவர் நிலைநிறுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். எல்லாவற்றையும் படைக்கின்ற ஆண்டவர் அதன் இடங்களிலே அதன் காலத்திலே படைக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். God creates this universe with a self-sustaining manner அப்படின்னு பார்க்கின்றோம். செல்ஃப்-சஸ்டெய்னிங் மேனர் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அது அவங்களுக்கு எந்த விதமான மற்றவர்களோட உதவிகளும் தேவையில்லை. அதனோட வேலையை அதுவே பார்த்துக்கும். செல்ஃப்-சஸ்டெய்னிங் மேனர். மனிதருக்கு தான் மற்றவர்களோட உதவி தேவைப்பட்டது. ஆனால் இந்த இயற்கையை பார்க்கும்பொழுது ஆண்டவர் அது எப்படியாக இருக்க வேண்டும், தன்னை எப்படியாக
அது வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆற்றலை ஆண்டவர் வந்து இங்கே வழங்கியிருக்கின்றதை பார்க்கின்றோம். செல்ஃப் சஸ்டெய்னிங் மேனர். அதனோட வேலையை வந்து அதுவே பார்த்துக்கொள்ளும், யாரையும் எதிர்பார்க்காமல். ஸோ இவ்விதமான ஒரு ஆற்றலை ஆண்டவர் இயற்கைக்கு தருகின்றதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இங்கே சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றது. இந்த முழு கிரியேஷனை பார்க்கின்ற பொழுது ஆண்டுடைய மகிமையை, படைத்தவருடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. ஆனால் படைத்த மனிதர்களோ நம்ம ஆண்டுடைய மகிமையை பறைசாற்றுகின்றவர்களாக இருக்கின்றோமா? ஆனால் இங்கே இயற்கை வந்து ஆண்டுடைய மகிமையை தன்னுடைய கிரியையினால் அது வந்து வெளிப்படுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றது. 2ஆம் வசனத்தை வாசிங்க. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகின்றது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கின்றது. டே பை டே, நைட் பை நைட், இல்லையா? ஒரு தொடர்ச்சியாக, ஒரு இடைவேளை இல்லாமல், தேர்ஸ் நோ பிரேக், தொடர்ச்சியாக ஆண்டவருடைய வார்த்தையை புகழுகின்றது. அண்ட் இரவிலே நம்ம பார்க்கின்ற பொழுது அது வந்து அறிவை தெரிவிக்கின்றது. தொடர்ச்சியாக படைப்பு ஆண்டவருடைய மாட்சியை, மகிமையை தன்னுடைய வார்த்தையினாலும் சரி, தன்னுடைய அறிவினாலும் சரி இங்கே தெரிவிக்கின்ற ஒரு காரியத்தை இங்கே சங்கீதக்காரன் சொல்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அவர்களுக்கு வாயில்ல பேச முடியலனாலும் தன்னுடைய கிரியைகளினால் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்ற பொழுதும், அதே வண்ணமாக நாம் அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். ஆண்டவர் வந்து தன் படைத்த இந்த கிரியைகளை வைத்து சாட்சி பகிர்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். மழைகளை தந்து, நமக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற உணவுகளை தந்து, நமக்கு என்ன தேவையோ அதை செய்து ஆண்டவர் வந்து இந்த இயற்கை மூலமாக தன்னுடைய சாட்சியை பகிர்கின்ற ஆண்டவராக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். நமக்கு என்ன தேவையோ ஆண்டவர் வந்து இயற்கை மூலமாக நமக்கு கொடுக்கின்றார். ஒரு சாட்சி பகிர்கின்ற, தன்னை வெளிப்படுத்துகின்ற ஆண்டவரை நாம் பார்க்கின்றோம் இயற்கை மூலமாக. ஏற்ற சீசனில் வந்து ஏற்ற பழங்களை ஆண்டவர் கொடுத்து நமக்கு ஆசீர்வதிக்கின்றார். ஏற்ற நேரத்தில் ஏற்ற மழையை கொடுத்து நம்முடைய பயிர் நிலங்களை விளைய செய்கின்ற ஆண்டவர், நமக்கு உணவு கொடுக்கின்ற ஆண்டவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஸோ ஆண்டவர் வந்து இயற்கை மூலமாக ஒரு சாட்சி பகிர்கின்ற ஆண்டவரை நாம் இந்த அப்போஸ்தலர் பகுதியிலே நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து சங்கீதக்காரன் சொல்வது வனமாக பகலிலும் இரவிலும் ஓயாமல் ஆண்டவருடைய கிரியைகளை, ஆண்டவருடைய மாட்சியை இங்கே தெரிவிக்கின்றது அப்படின்னு நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த இயற்கையானது தன்னுடைய வேலையின் நிமித்தமாக நம்ம அதை இயற்கையை வந்து நம்ம என்ன எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாலும் சரி, அது நமக்கு நன்மையான காரியங்களை தான் அது நமக்கு கொடுக்கின்றது. அது ஆண்டவருடைய தன்மையை உடைய ஒன்றாக இருக்கின்றதை பார்க்கின்றோம். நம்ம எவ்வளோதான் ஆண்டவரோடட்டு தூரம் வந்தாலும் சரி, நம்ம ஆண்டவரை தேடி போகும்போதும் இல்லை தேடாமல் விட்டாலும் சரி, ஆண்டவர் நம்மை பாதுகாத்து பராமரிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அதே வண்ணமாக தான் இங்கே இயற்கையும் நமக்கு இருக்கின்றது. நம்ம அதை பராமரிக்கவில்லை என்றாலும் சரி, நம்ம அதை பாதுகாக்கவில்லை என்றாலும் சரி, ஒரு நன்மையான காரியத்தை நமக்கு இயற்கை கொடுக்கின்றதாக இருக்கின்றது. ஸோ த காட் த கிரியேட்டர் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இங்கே தான் படைத்த பொருட்களை வைத்து ஆண்டவர் வந்து தன்னை வெளிப்படுத்துகின்றதை பார்க்கின்றோம். இங்கே இயற்கை வந்து ஆண்டுடைய தன்மையை
தன்மையோடு இருக்கின்ற ஒரு உணர்வு இங்கே இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டுடைய தன்மை எப்படிப்பட்டது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற ஒரு கடவுளாக இருக்கின்றார். அதுதான் நம்முடைய கடவுளோட ஒரு மகத்துவமான ஒரு மேன்மையான காரியமாக இருக்கின்றது. அதுதான் இங்கே இயற்கையும் செய்கின்றது. எவ்வளோ மாசுபடுத்தினாலும் அது நமக்கு நன்மையான காரியங்களை ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கின்ற ஒரு இயற்கையாக இருக்கின்றது. இவ்விதமான இயற்கை ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய மேன்மையை பறைசாற்றுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. அதுக்கு வாயில்லைனாலும் தன்னுடைய செயல் மூலமாக ஆண்டவரை மகிழ்கின்ற ஒரு காரியத்திலே அது ஈடுபடுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது நாம் வாசிக்க கேட்ட இந்த சுவிசேஷ வேத பாடம் லூக்கா 8ஆம் அதிகாரத்தை நம்ம பார்ப்போம். இந்த பகுதியை நம்ம வாசிக்கின்ற பொழுது முதலாவதாக பார்த்தோம் God the Creator. இந்த எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர் இங்கே இயற்கை எப்பொழுதுமே ஆண்டவரை துதித்து கொண்டு பறைசாற்றி கொண்டு இருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது God who cares, ஆண்டவர் நம்மேலே கரிசனை உள்ளவராக இருக்கின்றார் அப்படின்னு பார்க்கின்றோம். இந்த பகுதி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஒரு சண்டே ஸ்கூல் இருக்கின்ற போதே இந்த போர்ஷனை அதிகமாக நம்ம வாசித்திருப்போம். இங்கே ஆண்டவர் தன்னுடைய சீடர்களோடு படகுல போயிட்டு இருக்கும்பொழுது இங்கே பெரும் காற்று படகு மூழ்கி போகிற ஒரு நிலைமையிலே இங்கே சீடர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, கலக்கத்தோடு பயத்தோடு நம்ம மூழ்கி போடுவோமோ, நம்ம செத்து போடுவோமோ அப்படின்ற ஒரு பயத்தில் இருக்கின்றார்கள். ஆனால் இயேசுவோ இங்கே ஆழ்ந்த நித்திரையிலே இருக்கின்றதை பார்க்கின்றோம். அதை பார்த்து கலங்கி போன இந்த சீடர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரை எழுந்துருங்க, நம்ம மடிய போகின்றோம் அப்படின்னு சொல்லி இங்கே ஆண்டவரை எழுப்புகின்றார்கள். அதை ஆண்டவரை எழுப்பும் பொழுது இங்கே ஆண்டவர் என்ன சொல்கின்றார், அந்த காற்றையும் கடலையும் இங்கே அடக்குகின்ற ஆண்டவராக இருக்கின்றார் தன்னுடைய வார்த்தையை கொண்டு. இங்கே பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் எல்லாத்தையும் வார்த்தையை கொண்டு படைத்தார் அப்படின்னு சொல்கின்றோம். அந்த வார்த்தையானது ஒரு வல்லமையான ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. அதனால தான் வார்த்தையில் சொல்லும்பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தார் அப்படின்னு பார்க்கின்றோம். இங்கேயும் நம்ம பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வார்த்தையை கொண்டு இந்த கடலை அதட்டுகின்றதை பார்க்கின்றோம். அதை அதற்றின மாத்திரத்திலே அது சரியான நிலைமைக்கு இங்கே போய்விடுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஒரு கலக்கமான ஒரு சீடர்கள் ஆண்டவர் கேட்குறார், உங்கள் விசுவாசம் எங்கே, உங்கள் விசுவாசம் என்ன ஆயிற்று அப்படின்னு சொல்லி இங்கே ஆண்டவர் கேட்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலே அதுவும் இந்த ஒரு காலகட்டத்திலே நிறைய பேருக்கு வேலை இல்லை நிறைய பேருக்கு பாதி சம்பளமாக இருக்கின்றது, இல்லை நிறைய குடும்பங்களில் ஒரு மரணம் ஏற்பட்டது. ஸோ இவ்விதமான ஒரு சூழ்நிலையிலே நாம் எப்படி இருக்கின்றோம், நம்முடைய நம்பிக்கை எப்படியாக இருக்கின்றது? சீடர்களைப் போல நாம் என்ன பண்ணுகின்றோம், ஒரு கலக்கம் அடைந்த இல்லை நம்ம மூழ்கி போயிடுவோம் அப்படின்ற ஒரு நிலைமையிலே நம்முடைய நம்பிக்கை இருக்கின்றதா? இல்லை ஆண்டவர் படகுல இருக்கின்றார், நமக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி ஒரு தைரியமான ஒரு நிலைமையிலே நாம் இருக்கின்றோமா? நம்ம சற்று யோசித்து பார்ப்போம். ஆனால் நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்த ஆண்டவர், He knows everything. ஆண்டவர் ஒரு தூங்குகின்ற ஆண்டவர் இல்லை. நம்முடைய சூழ்நிலையை பார்த்து அங்கே ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னு நம்ம படிக்கின்றோம். இங்கே நம்ம சூழ்நிலையை பார்த்து அவர் உறங்குகின்ற ஆண்டவர் அல்ல, மாறாக அவர் உணருகின்ற ஆண்டவர், அவர் அறிந்த ஆண்டவராக இருக்கின்றார். He knows everything. நம்முடைய வீட்டில் என்ன இருக்குது, நம்முடைய மனசில் என்ன ஒரு காரியம் ஓடிட்டுருக்கு, நம்முடைய மனசில் எவ்வளோ கவலை எவ்வளோ கஷ்டம் இருக்குன்றது அப்படின்னு சொல்லி இங்கே ஆண்டவர் அறிந்த ஆண்டவராக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக உணர்ந்த ஆண்டவராக இருக்கின்றார். உணர்ந்த ஆண்டவராக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய பர்சனல் லைஃப்லேயும் சரி, நம்முடைய ஃபேமிலி லைஃப்லேயும் சரி, நம்முடைய திருச்சபையின் வாழ்விலும் சரி,
நம்ம எவ்விதமான ஒரு பிரச்சனைக்குள்ளே இருக்கின்றோம், நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி ஒரு உணர்ந்த ஒரு ஆண்டவராக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அண்ட் மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது இங்கே ஆண்டவர் வந்து செயல்படுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். இதெல்லாம் பார்த்துட்டு வந்து ஆண்டவர் சும்மா இருக்கின்றத ஆண்டவர் கிடையாது. நம்முடைய ஆண்டவர் மாறாக அவர் செயலாக்குகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். ஹி ஆக்ட்ஸ், செயலாக்குகின்ற ஒரு ஆண்டவராக இருக்கின்றார். அதுதான் இந்த பகுதியிலே ஆண்டவர் சொல்கின்ற ஒரு காரியம். அது எந்த ஒரு சூழ்நிலையானாலும் சரி, நம்ம ஆண்டவர் நம்முடைய படகிலே இருக்கின்றார் அப்படின்னு நம்ம யோசிக்கின்ற பொழுது எனக்கு ஒரு காரியமும் நேரிடாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை விசுவாசத்தோடு நாம் இருக்கோம். ஆண்டவர் வந்து இந்த காற்றையும் கடலையும் அடக்கும் பொழுது இங்கே ஆங்கிலத்தில் பார்க்கின்ற பொழுது 3 வார்த்தைகள் சொல்கின்றார். பீஸ் பீ ஸ்டில், பீஸ் பீ ஸ்டில் அப்படின்னு சொல்கின்ற இந்த 3 வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார். எல்லாமே அங்கே சரியான ஒரு நிலையிலே காணப்பட்டது. ஒரு ஆற்றலுள்ள ஒரு வார்த்தையாக, ஒரு வல்லமையுள்ள ஒரு வார்த்தையாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய குடும்பத்திலையும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, இவ்விதமான ஒரு போராட்டங்கள், இவ்விதமான பிரச்சனைகள் வரும்பொழுது நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை வழங்குகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். இயற்கையை அமைதிப்படுத்தின ஆண்டவர், தன்னுடைய வார்த்தை கொண்டு அதை அமைதிப்படுத்தின ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் தன்னுடைய வார்த்தையானது என்னன்னு பார்க்கும்பொழுது ஆண்டவருடைய வேத புத்தகம் தன்னுடைய வார்த்தையை கொண்டு நமக்கு அமைதியை தருகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அவருடைய வார்த்தையை நம்ம படிக்கின்ற பொழுது நம்ம எல்லா சூழ்நிலைக்கும் அந்த வார்த்தை வந்து நமக்கு ஆறுதலை கொடுக்கின்ற ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. நம்ம சந்தோஷத்தில் இருந்தாலும் சரி, நம்ம கவலையில் இருந்தாலும் சரி, நம்ம கண்ணீரில் இருந்தாலும் சரி, நம்ம ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஆண்டவரே நான் இப்படி இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நம்ம எடுத்து படிக்கின்ற பொழுது அந்த வார்த்தையானது நமக்கு தெளிவு கொடுக்கின்ற ஒரு வார்த்தையாக இருக்கின்றது, நம்மை நல்வழிப்படுத்துகின்ற ஒரு வார்த்தையாக இருக்கின்றது அப்படின்னு பார்க்கின்றோம். இங்கே ஆண்டவர் வந்து நம்மேல் கரிசனையுள்ள ஆண்டவராக இருக்கின்றார். தன்னுடைய சீடர்கள் வந்து பயத்தோடு ஆண்டவரை அணுகும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். இயற்கையின் மீது வல்லமை கொண்டு அதை அமைதிப்படுத்துகின்ற ஒரு ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற எல்லா விதமான போராட்டங்களுக்கும் ஆண்டவர் இவ்விதமான ஒரு தீர்வை நிச்சயமாக கொடுப்பார். எப்போ அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அவருடைய வார்த்தையை நம்ம அணுகும் பொழுது, அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது ஆண்டவர் வந்து நம்மை பாதுகாத்து நம்முடைய நல்வழியில் படுத்துகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். நம்ம ஒன்று தான் நம்பணும், நம்ம ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே என் ஆண்டவரால் கூடும் என்ற ஒரு விசுவாசத்தோடு நம்ம அணுகும் பொழுது ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் அது நன்மையான காரியத்திலே அதை வாய்க்க செய்வார் என்ற ஒரு நிச்சயத்தோடு நம்ம ஆண்டவரை அணுகும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம்மை பலப்படுத்துகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அண்ட் மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது நம்ம வாசிக்க கேட்ட 2ஆம் வேத படத்தை திருப்பிக் கொள்வோம். இந்த பகுதியை நம்ம வாசிக்கின்ற பொழுது ஒரு புது வானத்தையும் பூமியும் குறித்து இங்கே யோவான் சொல்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இதை வாசிக்கின்ற பொழுது இதுக்கு நான் கொடுத்திருக்கின்ற தலைப்பு God is worthy of our praise and glory. ஆண்டவர் நம்முடைய புகழ்ச்சிக்கும் நம்முடைய துதிக்கும் பாத்திரமானவர். ஆண்டவர் நம்முடைய புகழ்ச்சிக்கும் நம்முடைய துதிக்கும் பாத்திரமாக இருக்கின்றவர் அப்படின்னு சொல்லி இங்கே பார்க்கின்றோம். இங்கே சங்கீதக்காரன் வந்து 19ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கின்ற பொழுது இங்கே இரவும் பகலும் வந்து ஆண்டோடைய கிரியைகள், ஆண்டவர் படைத்த இந்த இயற்கை வந்து இரவும் பகலும் ஆண்டவரை வந்து பறைசாற்றுகின்ற, ஆண்டோடைய நாமத்தை வந்து விளங்க செய்கின்ற ஒரு காரியத்தை செய்கின்றது அப்படின்னு பார்க்கின்றோம். அதே வண்ணமாக இங்கே ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி மகிழ்வார்கள். இந்த ஜனத்தை நம்மை அவருக்காக ஏற்படுத்தியிருக்கின்றார். நாம் என்ன செய்யணும்? அவருடைய
நாமத்தை துதிக்கின்ற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அதை நம்ம செய்கின்றோமா? ஆனால் இங்கே வாயில்லாத இயற்கையும் ஆண்டவருடைய மேன்மையை துதிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. இங்கே ஆண்டவர் சொல்கின்றார், இந்த ஜனத்தை எனக்காக நான் உண்டு பண்ணினேன், அவர்கள் என்னை துதிப்பார்கள். இவ்வித காரியத்திலே நாம் ஈடுபடுகின்றோமா அப்படின்னு பார்க்கணும். அதே வண்ணமாக சங்கீதம் 19 சங்கீதம் 14 வசனத்தை வாசிங்க. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. இந்த ஒரு வசனம் நமக்கு எப்பவுமே பைஹார்ட்டாக இருக்கும். ஏன்னா இது சண்டே ஸ்கூலில் கற்றுக் கொடுக்கின்ற ஒரு வசனம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, இல்லையா? யூ மை ராக். ஆண்டவரே, நீர் தாமே என்னுடைய மீட்பராக இருக்கின்றீர், என் கண்மலையாக இருக்கின்றீர் அப்படின்னு சொல்லி இங்கே ஆண்டவரை நாம் பற்றி கொண்டு அவரை நாம் துதிக்கின்ற பிள்ளைகளாக, அவருடைய மாட்சியை விளங்க செய்கின்ற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். ஆனால் அதற்கு முன்பதாக நம்ம வாசிக்கின்ற பொழுது அதே 19 சங்கீதம் 12-13 வசனங்களை வாசிங்க. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீக்கலாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? ஆண்டவரே, எல்லா வித தீங்குக்கும் என விலக்கி காரும். ஆண்டவரே, எல்லா வித காரியங்களும் எந்த ஒரு தீங்கான காரியமும் என்கிட்ட வராமல் என்னை விலக்கி காரும். அப்படி காக்கின்ற பொழுது நான் உன்னை பற்றி கொண்டு ஒரு தூய்மையான ஒரு இருதயத்தோடு, ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கையோடு நான் உம்மிடத்தில் வருவேன் என்ற ஒரு நம்பிக்கையை இந்த சங்கீதக்காரன் சொல்கின்றதை பார்க்கின்றோம். நான் தூய்மையாக வர நீர் என்னை தூய்மைப்படுத்தும் அப்படின்னு சொல்லி இங்கே ஆண்டவரிடத்திலே கேட்கின்றவராக இருக்கின்றார். கீப் மீ க்ளீன் லார்ட், so that I may sing praise and glory to you. என்னை தூய்மைப்படுத்தும் அப்படின்னு சொல்லி இங்கே கேட்கின்ற ஒரு பர்சனாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் இங்கே ஆண்டவர் சொல்கின்றார், புது வானத்தையும் புது பூமியையும் இங்கே உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்கின்றார். அது எங்கேயோ இருக்கின்ற ஒரு புது வானம் புது பூமி கிடையாது. ஆண்டவர் சொல்கின்றார், நம்ம மத்தியிலே இருக்கின்ற புது வானம் புது பூமியை குறித்து அவர் பேசுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் மறுபடியுமாக இங்கே வரும்பொழுது இவ்விதமான ஒரு மாசு இல்லாமல் ஒரு தூய்மையான ஒரு வானத்தையும் பூமியும் ஆண்டவர் இங்கே ஏற்படுத்துகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். இந்த தூய்மையான உலகத்திலே பிரவேசிக்க நாம் தயாராக இருக்கின்றோமா? நம்முடைய பாவங்களை தவிர்த்து ஒரு உண்மையான தொண்டராக, ஒரு உண்மையான ஒரு சீடராக நாம் ஆண்டவரத்திலே நாம் கிட்டி சேர ஆயத்தமாக இருக்கின்றோமா? இங்கே ஆண்டவர் படைக்கின்ற இந்த புது வானமும் பூமியும் ஒரு தூய்மையாக இருக்கின்றது அப்படின்னு நாம் பார்க்கின்றோம். அது எப்படி இருக்கின்றது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஒரு திருமணத்தை மையப்படுத்தி ஆண்டவர் இங்கே சொல்கின்றதை பார்க்கின்றோம். இந்த திருமணத்தை மையப்படுத்துகின்ற பொழுது ஆணும் பெண்ணுமாக இணைந்து ஒரு குடும்பமாக செயல்படுகின்றதை பார்க்கின்றோம். ஸோ அதே உறவை கொண்டு இங்கே ஆண்டவர் புது வானத்தையும் பூமியும் உங்கள் மத்தியிலே நான் கொண்டு வருவேன் என்று இங்கே ஆண்டவர் சொல்கின்றார். இந்த தூய்மையான உலகத்திலே நாம் பங்கு பெறுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கின்றது? தூய்மையாக இருக்கின்றதா? இங்கே சங்கீதக்காரன் சொல்கின்ற வனமாக நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கின்றது? என்னை எல்லா பாவத்திலிருந்தும் நீங்கள் விலக்கி காரும் என்று சொல்லி இங்கே சொல்கின்ற ஒரு சங்கீதக்காரனை பார்க்கின்றோம். ஸோ இவ்விதமான ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழும்பொழுது ஆண்டவரோடு நம்ம இணைந்து இந்த புது உலகத்திலே நாம் அவரோடு கூட செயலாற்றி வாழ்ந்து வாசிக்கின்றவர்களாக நாம் காணப்படுவோம். இங்கே இந்த 3 பகுதிகளை நாம் வாசிக்கின்ற பொழுது காட் த கிரியேட்டர், ஒரு படைப்பை படைத்த ஆண்டவர், இந்த படைப்புகள் ஆண்டவரை தன்னுடைய கிரியையினால் பறைசாற்றுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அதே வண்ணமாக 2வதாக பார்க்கின்றோம், ஆண்டவர் நம்மேல் அக்கறையும் கரிசனை உள்ள ஆண்டவராக இருக்கின்றார். அண்ட் 3வதாக நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய படைப்பான நாம
ஆண்டவருடைய புகழ்ச்சியும் மாட்சியும் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் பறைசாற்றுகின்ற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு வசனத்தை படித்து நாம் முடிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Therefore, if anyone is in Christ, he is a new creation. The old has passed away. Behold, the new has come. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழவைகள் ஆண்டவருக்குள்ளாக நம்ம இருக்கின்ற பொழுது பழைய சிந்தனைகள் பழைய செயல்பாடுகள் வந்து நம்மிடத்திலிருந்து அகன்று ஒரு புதிய சிந்தனைக்குள்ளாக ஆண்டவர் நம்மை வழி நடத்துகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். நம்முடைய இந்த படைப்பை நம்ம பார்க்கின்ற பொழுது இந்த படைப்பு தினந்தோறும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய மாட்சியை அறிவிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் நாம் எப்படி இருக்கின்றோம்? ஆண்டுடைய படைப்பிலேயே ஒரு மேன்மையாக மனிதரை ஆண்டவர் படைத்தார். இதை பராமரிக்க படைக்கின்ற பொழுது ஆனால் நாம் நம்முடைய சுயத்திற்காக எல்லாவற்றையும் மாசுபடுத்தி அதை அழிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். இங்கே ஆண்டவர் சொல்கின்றார், என்னோட படைப்பை கொண்டு நீங்கள் பராமரியுங்கள் அப்படின்னு சொல்கின்றார். ஸோ இவ்விதமான ஒரு எண்ணத்தோடு நாம் செயல்படுவோம். இந்த பழைய ஒரு எண்ணத்தை கலைந்து ஒரு புதுமையான ஒரு எண்ணத்தை ஆண்டவருக்குள்ளாக நம்ம தரிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து வழிநடத்துகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆழ்கடல் ஆகாயம் விண் சுடர்கள், ஆறுகள் காடுகள் நீர்நிலைகள். ஆழ்கடல் ஆகாயம் விண் சுடர்கள், ஆறுகள் காடுகள் நீர்நிலைகள். சூழ்ந்திடும் தென்றல் நீர்மரங்கள், தூயனல் தேன் மலர் தீங்கனிகள். சூழ்ந்திடும் தென்றல் நீர்மரங்கள், தூயனல் தேன் மலர் தீங்கனிகள். நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே. ஜீவனுள்ள நல்ல தேவனே, ஆண்டவரே, எங்கள் உள்ளம் நன்றியால் நிறைந்திடுகின்றது கர்த்தாவே. அனுதினமும் நீர் எங்களை வழிநடத்துகின்றீர். ஆண்டவரே, நீர் படைத்த இந்த இயற்கை கர்த்தாவே உம்முடைய தன்மையை பிரதிபலிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது என்று நாங்கள் பார்த்தோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் உம்முடைய மாட்சியை உம்முடைய வல்லமையை அது பறைசாற்றுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் மனிதர்களாக நாங்களோ கர்த்தாவே எங்களுடைய சுய லாபத்திற்காக இதை மாசுபடுத்தி இதை அழிக்கின்றவர்களாக நாம் காணப்படுகின்றோம். ஆண்டவரே, இந்த இயற்கை எப்படியாக உம்முடைய நாமத்தை பறைசாற்றுகின்றதோ அதே வண்ணமாக கர்த்தாவே எங்களையும் கர்த்தாவே நீர் தூய்மைப்படுத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். எங்கள் மனதில் இருக்கின்ற அந்த ஆசைகள் இன்னும் அதிகமாக வேணும், தேவை என்ற ஆசைகளை கர்த்தாவே எங்கள் இடத்திலிருந்து எடுத்து போடும் போதுமான மனதை நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். இந்த இயற்கை ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆசிர்வாதம் என்று எண்ணி கர்த்தாவே இதை நாங்கள் பாதுகாத்து பராமரிக்க நீர்தாமை கிருபை செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். தொடர்ந்து கர்த்தாவே எங்களை ஆசிர்வதியும். உம்முடைய வார்த்தை கேட்ட நாங்கள் கர்த்தாவே அதன்படி நடந்து கொள்ள நீர்தாமை கிருபை செய்யும்படியாக வேண்டிக் கொள்கின்றோம். துதிக்கன மகிமை மிக செலுத்துகின்றோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆமென். இறைவனுடைய வார்த்தையை கேட்ட நாம் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார்.
பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் இடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். ஒரு திருமண விளம்பரம். நம்முடைய திருச்சபையின் உறுப்பினரான திரு எஸ்பி தாஸ் அவர்களுடைய குமாரன் செல்வன் ரவீந்திரநாத் தாஸ் அவர்களுக்கும் கிரைஸ்த சேவியர் திருச்சபை அதன் உறுப்பினரான திரு எட்டியப்பா அவர்களுடைய குமாரத்தி செல்வி நிஷா அவர்களுக்கும் நடக்கவிருக்கும் திருமணத்தை நான் உங்களுக்கு விளம்பரப்படுத்துகின்றேன். இவ்விருவரும் திருமணத்தில் இணைக்கப்படக்கூடாத நியாயமான காரணம் உங்கள் யாருக்காவது தெரியுமானால் அதை நீங்கள் சபையின் குருவுக்கு எழுத்தின் வழியாக தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கான 3ஆம் மற்றும் இறுதி அறிக்கையாக இருக்கின்றது. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல கடவுளே, உம்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம். தருமையான வேலைக்காக நன்றி கூறுகின்றோம். உம்மை வழிபட நீர் தந்திருக்கின்ற வாய்ப்புக்காக நன்றி கூறுகின்றோம். உம்மை வழிபடுவதின் வழியாக உம்முடைய வல்ல செயல்களை நாங்கள் மீண்டுமாக நினைவு கூற நீர் எப்பொழுதும் எங்களோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்றீர் என்பதை உணர, எல்லா நேரங்களிலும் கூட நீர் எங்களை ஆதரித்து அரவணைத்து பாதுகாத்து பராமரிப்பீர் என்பதை நாங்கள் நம்ப நீரை அருள் புரிய வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். இந்த வழிபாட்டில் காணப்பட்ட அனைத்து அம்சங்களுக்காக நன்றி கூறுகின்றோம். நீரே இந்த உலகத்தை படைத்தவர், நீர் இந்த உலகத்தை புதுப்பித்துக் கொண்டிருக்கின்றவர் என்பதை உணர்கின்றோம். படைப்பின் அழகை பார்க்கும்போது முழு படைப்பும் உம்முடைய மகிமையை பறைசாற்றி கொண்டிருக்கின்றது என்பதை நிச்சயமாக நாங்கள் அறிந்து கொள்ள முடிகின்றது. படைப்பில் காணப்படுகின்ற ஒவ்வொரு அம்சமும் உம்முடைய திருப்பெயருக்கு மாட்சிமையை ஏற்படுத்தி கொண்டு உம்முடைய புகழை அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. அதற்காக நன்றி கூறுகின்றோம். உம்முடைய படைப்பின் உக்ரானக்காரர்களாகிய நாங்கள் மிக நேர்த்தியான முறையில் ஒப்படைப்புடன் உம்முடைய படைப்பை பாதுகாக்க, உம்முடைய படைப்பின் புதுப்பித்தலில் பங்கேற்க நீரை அருள் புரிய வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். எங்களுடைய செயல்கள் படைப்பை சீரமைக்கின்ற செயல்களாக அமைய நீரை அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். இந்த படைப்பின் பாதுகாப்புக்காக உழைக்கின்ற ஒவ்வொரு நபரையும் ஒவ்வொரு நிறுவனத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர்களுடைய ஒப்படைப்புக்காக உழைப்புக்காக நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்து நீரே இந்த உலகத்தை புதிதாக்கி இந்த உலகத்தில் மீண்டுமாக உம்முடைய ஆட்சியை நிறைவேற்ற வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். இந்த நாளிலும் கூட எங்கள் அனைவரையும் உடைய கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் தேவைகளை அறிந்திருக்கின்றீர். ஏற்ற வேளையில் ஏற்ற முறைமையில் தேவைகளை சந்தித்து முழுமையான ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். எங்கள் அனைவரின் மேலும் உம்முடைய தூய ஆவியை பொழிந்து நாங்கள் உம்முடைய அபிஷேகத்தை பெற்றவர்களாக ஜீவிக்க, உம்முடைய சிறந்த சீடர்களாக விளங்க நீரை அருள் புரிய வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். இவ்வேளையில் குறிப்பாக உம்முடைய பிள்ளைகள் ரவீந்திரநாத் தாஸ் மற்றும் நிஷா அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். திருமணத்திற்காக இவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு ஆயத்தத்திலும் நீரே அவர்களுக்கு துணையாக நிற்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். உம்முடைய சித்தத்தின்படி ஏற்ற காலத்தில் ஏற்ற முறைமையில் இவர்களுடைய திருமணம் மிக சிறப்பாக நடைபெற, அதன் வழியாக இந்த 2 நபர்களும் ஒன்றாக தங்கள் வாழ்வை தொடங்க நீரை அருள் புரிய வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். இந்த திருமண வழிபாட்டிற்காக திருமண வைபவத்திற்காக இவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும்
ஆயத்த பணியிலும் நீர் இவர்களுக்கு துணையாக நின்று அனைத்தையும் மிக சிறப்பாக நடத்தி தர வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். மீண்டுமாக எங்கள் அனைவருடைய கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். நீரை எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல கடவுளே. ஆமென். சங்கீதக்காரனோடு இணைந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். திரியேக கடவுளின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. எல்லா நல்வரங்களையும் தரும் கடவுளே, இந்த நேரத்திலும் கூட பிதாவாகிய கடவுளின் அருளும் மைந்தராகிய கடவுளின் அன்பும் தேற்றரவாளராகிய கடவுளின் நல்லுறவும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் உள்ள சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். வழிபாட்டிற்கு நிறைவாக தேவ ஆசீர்வாதத்தோடு என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோமாக. தெய்வ ஆசீர்வாதத்தோடே வழியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியும் இப்போதும்மை தேடி வந்து மனதார போற்றினோ மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தோழுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடே சென்று வருவோமாக. கர்த்தரின் நாமத்தினாலே ஆமென்.